Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரோட ரிவிஷன் பார்த்துடலாம். கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன? கோஆர்டினேஷன்னா சேர்ந்து வேலை செய்யறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா process by which two or more organs interact and complement functions of one another. ஒரு ஆர்கனோட ஃபங்க்ஷனை இன்னொரு ஆர்கன் வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபங்க்ஷனிங் பண்ணுறதுக்கு. அதுதான் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் ஜாயிண்ட்லி கோஆர்டினேட் அண்ட் இன்டெகிரேட் ஆல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் பண்ணுற ஒர்க்கும் எண்டோக்ரைன் சிஸ்டம்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுறது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. நியூரல் சிஸ்டம் ப்ரொவைட் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் for quick coordination. Endocrine system provide chemical integration through hormones. So integration coordination அப்படினாலே ஒன்றிணைஞ்சு வேலை செய்யறது. ஓகேங்களா? இதுல endocrine system chemical integration கொடுக்கறாங்க. இன்டகிரேஷன்னா அந்த ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி வர்க் பண்றது. அதே மாதிரி நமக்கு நியூரல் சிஸ்டம் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். பிரெயின்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். அங்க இருந்து சிக்னல்ஸ் வந்து எந்தெந்த ஒர்க் எந்தெந்த ஃபங்க்ஷனிங் என்னென்ன ஆர்கன் பண்ணணும் அப்படிங்கிற சிக்னல் போகிறது. அதான் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இப்போ நியூரல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். யார்? நியூரல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் யூனிட்டுக்கு பேர் நியூரான்ஸ். ஓகேங்களா? விச் கேன் டிடெக்ட் கண்டுபிடிக்கிறது, ரிசீவ் பண்ணுறது தெரியும், டிரான்ஸ்மிட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலை. ஸ்மெல் வருது, தொடுறது. ஸ்டிமுலைனா எக்ஸ்டர்னல்லேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு தூண்டுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் டிடெக்ட் பண்ணும், ரிசீவ் பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணும். அதான் சிம்பிள் இன் லோவர் வெர்டிபிரேட்ஸ். இது நியூரல் சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஹைட்ரா அந்த மாதிரி ஆர்கானிசமில். பட் பெட்டர் டெவலப்ட் இன் இன்செக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின், கேங்லியா, நியூரல் டிஷ்யூஸ் இருக்கும். கேங்லியானா கலெக்ஷன் ஆஃப் செல் பாடிஸ் ஆஃப் நியூரான்ஸ். நிறைய நியூரான்ஸோட செல் பாடிஸ் கலெக்ஷனாக இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து கேங்லியா அப்படிங்கிறோம். வெர்டிபிரேட்ஸ் ஹேவ் ஹைலி டெவலப்ட் நியூரல் சிஸ்டம். இதில் நம்ம ஹியூமன் நியூரல் சிஸ்டம் இந்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்ப்போம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இது ரெண்டும் சேர்ந்தது. இங்கே தான் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் கண்ட்ரோல் நடக்கிறது. அதே பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நர்வ்ஸ் அசோசியேட்டட் வித் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆல் த நர்வ்ஸ் அசோசியேட்டட் வித் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் நம்ம பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம் அண்ட் அட்டானமிக் நியூரல் சிஸ்டம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இதை. சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம்ங்கிறது ரிலேஸ் இம்பல்ஸ் ஃப்ரம் சிஎன்எஸ் டு ஸ்கெலிட்டல் மசில். ஸ்கெலிட்டல் மசில்னா வாலண்டரி மசில்ஸ்னு சொல்கிறோம்ல, ஃபங்க்ஷனிங் ஆகிறது அது. அட்டானமஸ் நியூரல் சிஸ்டம் அப்படிங்கிறது ரிலேஸ் இம்பல்ஸ் ஃப்ரம் சிஎன்எஸ் டு இன்வலன்ட்ரி ஆர்கன்ஸ். இன்வலன்ட்ரி ஆர்கன்ஸ்னால் அவங்க வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் லங்ஸு, ஹார்ட்டு, டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்மூத் மசில்ஸ். இன்வலன்ட்ரி மசிலில் தான் ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. இட்ஸ் ஃபர்தர் divided into sympathetic neural system and parasympathetic neural system. இது autonomic neural system. Next, nerve fibers are of two types. afferent fibers, efferent fibers னு ரெண்டா பிரிக்கிறோம். afferent fibers என்ன பண்ணுது? இம்பல்ஸை டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்ல இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், ஸ்பைனல் கார்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. efferent அதுக்கு ஆப்போசிட், சிஎன்எஸ்ல இருந்து டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. விசரல் நர்வஸ் சிஸ்டம், இன்டர்னல் ஆர்கன்ஸ், விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னா part of peripheral nervous system has nerves, fibers, gangliana group of cell bodies அதுதான். and plexuses அப்படிங்கிறது என்ன? அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து இமர்ஜ் ஆகி வர நர்வ்ஸ், அதுதான் plexuses அப்படிமோ. by which impulse travels from CNS to viscera to CNS. விசரல் ஆர்கன்னா இன்டர்னல் ஆர்கனுங்க. ஓகே, நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், அது பார்த்தாச்சு. தென் நியூரானோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் தான் நியூரானோட ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செல் பாடி இருக்குது. தென் இதில் வந்து நியூக்ளியஸோட இருக்கக்கூடிய செல்ஸ் ஸ்வான் செல்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ரீஜன் ஆக்சான் அப்படிங்கிறோம். இந்த ரீஜன்லாம் டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறோம். செல் பாடியில் தான் உங்களுக்கு புரோட்டோபிளாசம், அதாவது சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் இருக்குது. தென் இந்த ஆக்சானோட நோடு இங்கே வந்து நோட் ஆஃப் ரன்வீர் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரோட இருக்கிறது மைலினேட்டட் ஆக்சான், மைலினேட்டட் ஷீத், மைலின் ஷீத்தோட இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா நான் மைலினேட்டட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், ஆக்சான் இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து மல்டிபோலார், பைபோலார், யூனிபோலார்னு மூணாக பிரிக்கிறாங்க. மல்டிபோலார்னா நம்பர் ஆஃப் ஆக்சான் அண்ட் டென்ட்ரைட்ஸை பேஸ் பண்ணி தான். ஒரே ஒரு ஆக்சான் 2 or more டென்ட்ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா செரிப்ரல் கார்டெக்ஸ். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, மல்டிபோலார், பைபோலார், யூனிபோலார் எல்லாமே இந்த டென்ட்ரைட்ஸை வச்சு தான் சொல்கிறாங்க. அண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு ஆக்சான் தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், 1 ஆக்சான்
2 or more dendrites இருக்கு multipolar, that is cerebral cortexல இருக்குது எக்ஸாம்பிள். bipolarனா 1 axon plus 1 dendrites ரெண்டு இருக்கு, அதனால bipolar. retina of eye எக்ஸாம்பிள். unipolar ஒரே ஒரு axon மட்டும்தான் இருக்கு, யூனினா 1 dendritesே இருக்காது. and embryonic stageல இருக்கிறது தான் எக்ஸாம்பிள் ஆஃப் unipolar axonங்க. ஓகே, நெக்ஸ்ட் two types of axon வந்து myelinated, unmyelinated. myelinated sheath-ஓட இருக்கிறது, sheath-னா கவர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம myelinated axon அப்படிங்கிறோம். இதில் ஒரு myelinated-க்கும் இன்னொரு myelinated sheath-க்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனுக்கும் இந்த ரீஜனுக்கும் இடையில இருக்க கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து nodes of Ranvier அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து myelinated sheath-ஓட இருக்கிறது எங்கே இருக்குது, axon, spinal and cranial nerves-ல இருக்குது. unmyelinated or non-myelinated enclosed by Schwann cells but does not form myelin sheath. ரெண்டுலேயுமே Schwann cells இருக்கும், ஆனால் unmyelinatedல myelin sheath இருக்காது. in autonomous and somatic neural systemல நமக்கு unmyelinated neurons இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா generation and conduction of nerve impulse எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். neurons are excitable as membranes are in polarized state. so polarized stateல தான் இருக்கு. when neuron is not conducting any impulse, axonal membrane is more permeable to potassium ions. அதாவது impulse எதுவும் conduct பண்ணலனா potassium ion வந்து permeable-ஆ இருக்கும், impermeable for sodium ion and negatively charged proteins in axoplasm. axoplasmனா inside the axon இருக்கிறது, cytoplasm மாதிரி axoplasmனு சொல்றோம், inside the axon இருக்கிறது. அது வந்து proteins, negatively charged proteins இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சொல்லலாம் இப்போ. so axoplasm has high potassium ion, negatively charged protein, low sodium ion. எங்க இந்த நார்மல் ஆக்சான்ல எங்க இருக்கு, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல சோடியம் அயான் வந்து ஜாஸ்தியாகவும், வெளியில சோடியம் அயான் ஜாஸ்தியாகவும் K+ அயான் கம்மியாகவும் வெளியில இருக்கு. ஆக்சான்குள்ள பொட்டாசியம் அயான் ஜாஸ்தி, சோடியம் அயான் குறைவு. வெளியில சோடியம் அயான் ஜாஸ்தி, பொட்டாசியம் அயான் குறைவு. ஞாபகம் வச்சுக்கோங்க. this gradient சேஞ்ச், உள்ள ஜாஸ்தி வெளியே கம்மி, வெளியே ஜாஸ்தி உள்ள கம்மின்லாம் சொல்றோம்ல, அதான் gradient. maintained by active transport of sodium potassium pump transporting 3 sodium outside and 2 potassium inside. so அதனால உள்ள potassium ஜாஸ்தி, வெளியே சோடியம் ஜாஸ்தி, மறந்துடாதீங்க. so outer surface possess positive and inner side possess negative. இதை வந்து polarized அப்படின்னு சொல்றோம். so polarizedல உள்ள நெகட்டிவ், வெளியில பாசிட்டிவ் இருக்கு. ஆக்சானுக்கு உள்ள ஆக்சோபிளாசத்துல நெகட்டிவ், வெளியில பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் பார்க்குறோம். எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ரெஸ்டிங் மெம்ப்ரெயின் இருக்குது, ரெஸ்டிங் மெம்ப்ரெயினில் இருக்குது. விச் ஸ்டிமுலேட் வென் ஸ்டிமுலஸ். ஸோ இது வந்து உள்ள நெகட்டிவ், வெளியில் பாசிட்டிவ் அப்படி இருக்குது ரெஸ்டிங் பொட்டன்ஷியலில். ஸ்டிமுலஸ் வருது, தூண்டுதல் வருது. வென் ஸ்டிமுலஸ் இஸ் அப்ளைட் ஆன் போலரைஸ்ட் மெம்ப்ரெயின் அட் சைட் ஏ, மெம்ப்ரெயின் பிகம்ஸ் ஃப்ரீலி பர்மியபிள் டு சோடியம். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டிமுலஸ் வருதோ அந்த இடத்துல மட்டும் மெம்ப்ரெயின் என்ன பண்ணும், சோடியமை உள்ள அலோவ் பண்ணும், பொட்டாசியத்தை வெளியே அனுப்பும். அண்ட் ரிவர்ஸ் போலாரிட்டி அட் திஸ் சைட், அவுட்டர் நெகட்டிவ் இன்னர் பாசிட்டிவ் வந்துடுது. போலாரிட்டி இங்கே ரிவர்ஸ் ஆகிடுது. அவுட்டர் நெகட்டிவ், இங்கே பாருங்கள் நெகட்டிவ், அவுட் சைடில் நெகட்டிவ், உள்ள பாசிட்டிவ் வந்துடுது, உள்ள பாசிட்டிவ் வந்துடுது. பார்த்தா தெரியும், இங்கே உள்ள பாசிட்டிவ், வெளியில் நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆயிடுச்சு போலாரிட்டி, எங்கே ஸ்டிமுலஸ் வந்துச்சோ மறந்துடாதீங்க. ரிவர்சல் ஆஃப் போலாரிட்டி அக்ராஸ் 2 sides ஆஃப் மெம்ப்ரெயின், அந்த இடத்த டீபோலரைஸ்ட்னு சொல்கிறோம். இந்த இடம் வந்து டீபோலரைஸ்ட். ஓகேங்களா, போலரைஸ்ட்னா உள்ள நெகட்டிவ், வெளியில் பாசிட்டிவ். டீபோலரைஸ்ட்னா உள்ள பாசிட்டிவ், வெளியில் நெகட்டிவ், மறந்துடாதீங்க. ஸ்டிமுலஸ் வந்தால் டீபோலரைஸ்ட். ஆக்ஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அட் சைட் ஏ, ஆல்சோ நர்வ் இம்பல்ஸ். ஸோ சைட் ஏல நர்வ் இம்பல்ஸ் வந்தாச்சு. அட் சைட் பி ஜஸ்ட் அஹெட் ஆஃப் ஏ, ஏக்கு பக்கத்தில் சைட் பி. ஓகேங்களா, என்ன ஆகுது, அவுட்டர் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இன்னர் இஸ் நெகட்டிவ். நார்மலாக இருக்குது, அவுட்டரில் பாசிட்டிவ், இன்னரில் நெகட்டிவ் இருக்குது. பட் த திங் இங்கே நல்லா கவனிங்க, கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் அண்ட் பி டு ஏ அவுட்டர் சர்ஃபேஸ். இங்கே கரண்ட் போலரைஸ்ட், இன்னர் டு அவுட்டர் சர்ஃபேஸ், அவுட்டர் டு இன்னர் சர்ஃபேஸ்னு கரண்ட்
அந்த ப்ராசஸ் ஆகுது, அடுத்தடுத்து மூவ் ஆகி போகுது. ஓகேங்களா, ஃப்ளோ ஆகுது. ஸோ polarity at B gets reversed and action potential is generated. Impulse arrives at B, repeats along the whole length. ஸோ இப்போது இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறி இருந்தது, அப்படியே ஷிஃப்ட் ஆகுது B பொசிஷனுக்கு, அப்புறம் C D அப்படின்னு அப்படியே என்டையர் லென்த்துக்கும் இது பாஸ் ஆகி போகுது, கரண்ட் ஃப்ளோ போகுது. ஓகேங்களா, so this stimulus is extremely short and followed by rise in K plus permeability. இது கொஞ்ச நேரம் தான் நிலைச்சிருக்கும், அதுக்கப்புறம் K plus permeability திருப்பி வந்துடும், உள்ள K plus வந்து வெளியே சோடியம் போகிறது நார்மல் ஆகுது. ஸோ K plus diffuse outside the membrane and restores resting potential. இப்போ ரெஸ்டிங் பொட்டன்ஷியலை திருப்பியும் என்ன பண்ணுது, நார்மலுக்கு கொண்டு வந்துடுது. Transmission of impulse through junction synapse அப்படின்னு சொல்கிறோம். சினாப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் இருக்குது. It is formed by presynaptic and postsynaptic neuron, may or may not be separated by gap. கேப்புக்கு பேர் synaptic cleft. ஒரு நியூரானோட எண்டுக்கும் இன்னொரு நியூரான் டென்ட்ரைட்டுக்கும் இடையில இருக்கிறது synaptic cleftம்பாங்க. அந்த கேப் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். Electrical impulse pre and post synaptic neurons are in close proximity, ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. Current flows directly from one neuron to another, rare in our system, faster than chemical impulse. So electrical impulseல ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் ரொம்ப பக்கத்தில் இருக்கு, வேகமாக இம்பல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, நம்ம சிஸ்டத்தில் ரொம்ப ரேர். கெமிக்கல் இம்பல்ஸ் தான் நமக்கு ரொம்ப நார்மலாக இருக்கிறது. Membranes are separated by fluid filled space, synaptic cleft அப்படின்னு சொல்லுவாங்க. Axon terminals contain vesicles filled with neurotransmitters helping in transmission of impulse. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் neurotransmitters. இந்த அதாவது வெசிக்கல்ஸ்குள்ளே இருக்க எல்லோ ரவுண்டு தான் neurotransmitters. ஸோ இந்த வெசிக்கல்ஸ்குள்ளே இருக்குது பார்த்துங்க. சினாப்டிக் கிளஃப்ட்டுங்கிறது ஒரு நியூரானோட எண்டிங், அனதர் நியூரானோட ஆரம்பம். இந்த ரெண்டு மெம்பரேனுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ் தான் சினாப்டிக் கிளஃப்ட், அந்த கேப். ஓகேங்களா, when impulse arrives at axon terminal, axon axonோட டிப்பு, it stimulates movement of vesicles towards membrane which fuse with plasma membrane and release neurotransmitters in synaptic cleft which binds to receptors in postsynaptic membrane. இது presynaptic membrane, இது postsynaptic membrane. presynaptic membrane ஓட அந்த எண்ட் நர்வ் எண்டிங்கில் உங்களுக்கு வெசிக்கிள்ஸில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலஸ் வரும்போது இது அப்படியே மூவ் ஆகி இந்த கிளஃப்ட் ரீஜன், சினாப்டிக் கிளஃப்ட் கேப்பில் கொண்டு போய் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுது. இது போய் பக்கத்து நியூரானில் போய் பைண்ட் ஆகுது மெம்ப்ரெயினில், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா, போஸ்ட் சினாப்டிக் மெம்ப்ரெயினில் போய் பைண்ட் ஆகுது. ஓகே, யார் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். திஸ் ஓப்பன்ஸ் அயான் சேனல்ஸ் ஜென்ரேட் பொட்டன்ஷியல் இன் போஸ்ட் சினாப்டிக் நியூரான் விச் மே பி எக்ஸைட்டரி ஆர் இன்ஹிபிட்டரி. ஸோ இது போய் இங்கே பைண்ட் ஆனதும் நர்வ் இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணுது, ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் ஜென்ரேட் பண்ணுது. இது வந்து திருப்பியும் என்ன ஆகுது, ரிசீவ் பண்ணுற அந்த போஸ்ட் சினாப்டிக் நியூரான் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. இது வந்து எக்ஸைட்டரியாக இருக்கலாம், இன்ஹிபிட்டராக இருக்கலாம். எக்ஸைட்டரினா என்ன, சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது நம்ம எடுத்து சாப்பிட்றோம், எக்ஸைட்டரி. இன்ஹிபிட்டரினா என்ன, ஒரு இடத்துல போய் கை வைக்கிறீங்க, சூடாக இருக்குது, டக்குன்னு கை எடுத்துக்கிறீங்க, இன்ஹிபிட்டரி, ஸ்டாப் பண்ணுறது, அதுதான். சரி, சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம், இதில் பிரெயின் வந்துடுது. பிரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஆர்கன் இதுதான். கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், இட் கண்ட்ரோல்ஸ் வாலண்டரி மூவ்மெண்ட். நான் நினச்சா தான் மூவ் பண்ண முடியும், பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. பேலன்ஸ் ஆஃப் த பாடியை இதுதான் மெயின்டைன் பண்ணுது. ஃபங்க்ஷனிங் ஆஃப் வைட்டல் ஆர்கன்ஸ், ஹார்ட்டு, லங்ஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ். தெர்மோ ரெகுலேஷன், டெம்பரேச்சர் இதுதான் ரெகுலேட் பண்ணுறது. பசி, தாகம், தர்ஸ்ட், சர்க்காடியன் ரிதம், தூங்குறது, முழிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. ஆக்டிவிட்டி ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட், ஹியூமன் பிஹேவியர், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். இட்ஸ் ப்ரொடெக்டட் பை ஸ்கல், மண்டை ஓடு. கவர்டு பை கிரானியல் மெனிஞ்சஸ், அந்த லேயராக இருக்கிறது. வித் அவுட்டர் டியூராமேட்டர், மிடில் அரக்னாய்டு, இன்னர் பியாமேட்டர்னால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இந்த ஃபோர் பிரெயினில் என்ன இருக்குது, இந்த நமக்கு 2 ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கும், அந்த செரிப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். செரிப்ரம், ஹைப்போதலாமஸ், தலாமஸ், 3 ரீஜன் இருக்குது. செரிப்ரம் வந்து 2 கிளஃப்ட் பிரிக்கிறோம், அது ரெண்டையும் ஜாயின் பண்ண வைக்கிறது, கனெக்ட் பண்ணியிருக்கிறது கார்பஸ் கொல்லோசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செரிப்ரல் கார்டெக்ஸை வந்து நம்ம வந்து கிரே மேட்டர் அப்படி சொல்கிறோம், பிகாஸ் கிரேஸ் அப்பியரன்ஸோடு இருக்கிறது. ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூரான் செல் பாடிஸ், கிரே கலரில் இருக்கிறது நியூரான் செல் பாடிஸ். அதான் செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து கண்டெய்ன்ஸ் மோட்டார் ஏரியாஸ், சென்சரி ஏரியாஸ், அசோசியேஷன் ஏரியாஸ்னு சொல்லுவோம். மோட்டார் ஏரியாஸ்னால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனிங் பண்ணுறது, சென்சரி ஏரியானா ஸ்மெல், டேஸ்ட், இந்த மாதிரி இருக்கிறது. அசோசியேஷன் ஏரியா, இன்டர் சென்சரி அசோசியேஷன், மெமரி, கம்யூனிகேஷன், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. இதெல்லாம்
முன்னாடி நடந்ததை கம்பேர் பண்ணி இப்போ இருக்கிறதோட நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுதான். ஸோ இதெல்லாம் அசோசியேட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். தொடர்பு படுத்தி பார்க்குற ஏரியாலாம் அங்கே தான் இருக்குது. யோசிக்கிறது, ஓகேங்களா? இந்த வஞ்சம், கொள்ளடிக்கிறது, திருடன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லை, அந்த அசோசியேஷன் ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி போனால் அங்கே போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க, அதனால் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறாங்களா, அதான். ஈவன் நம்ம கூட நீட்டுக்கெல்லாம் படிக்கும் போது இப்படி படிக்கணும், இந்த டயத்தில் இப்படிலாம் ரிவைஸ் பண்ணணும், இதெல்லாம் அசோசியேஷன், ஓகேங்களா? Fibers of tract are covered with myelin sheath giving opaque white light புக முடியாதது தான் opaque சொல்லுவாங்க. white appearance called white matter, ஓகேங்களா? see gray matter அப்படிங்கிறது grayish appearance ஓட இருக்கக்கூடிய செல் பாடிஸ். செல் பாடினா உங்களுக்கு தெரியுது இல்லை, நியூரான் இப்படி இருக்குது அப்படின்னா, சாரி இந்த மாதிரி நியூரான் இருக்குன்னா இது செல் பாடி, இது ஃபைபர். இந்த ஃபைபர் வந்து ஒயிட் மேட்டர், செல் பாடியோட இருக்கிற cerebral cortex வந்து gray matter, don't forget. Thalamus wrapped by cerebrum, major coordinating center for sensory and motor signaling இங்கே தான் இருக்குது. Hypothalamus at base of thalamus இருக்குது, controls body temperature, urge of eating, பசி, drinking and neurosecretory cells secreting hormones, hypothalamic hormonesலாம் இங்கே தான் இருக்குது பார்த்துங்க. Then along with hypothalamus, limbic system is involved in regulation of sexual behavior, emotional reaction, motivation. இதெல்லாம் ஹைப்போதலாமஸில் இருக்க லிம்பிக் சிஸ்டம், மறந்துடாதீங்க. தென் லிம்பிக் லோப் ஆர் லிம்பிக் சிஸ்டம் வந்து இன்னர் பார்ட் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், டீப் ஸ்ட்ரக்சர் லைக் அமிக்டாலா, ஹிப்போகேம்பஸ் இதெல்லாம் இருக்குது. மிட் பிரெயின், ஹின் பிரெயின். மிட் பிரெயினில் வந்து பிட்வீன் தலாமஸ் அண்ட் ஃபோர் பிரெயின், தலாமஸ் ஆஃப் ஃபோர் பிரெயின் அண்ட் பான்ஸ் ஆஃப் ஹின் பிரெயின். நல்லா பார்த்துங்க, தலாமஸ் ஆஃப் ஃபோர் பிரெயின், பான்ஸ் ஆஃப் ஹின் பிரெயினுக்கு இடையில இருக்கிறது மிட் பிரெயின். கெனால் கால்டு செரிப்ரல் அக்விடக்ட் வந்து இங்கே பாஸ் ஆகி போகுது. இட்ஸ் dorsal portion has 4 swellings, corpora quadrigemina. நீட் கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. quadrigemina, quadri 4 quadrants இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ஓகே, ஹின் பிரெயின், பான்ஸ், செரிபெல்லம், மெடுல்லா இதெல்லாம் இருக்கிறது. ஃபைபர் ட்ராக்ஸ் இன்டர் கனெக்டிங் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் பிரெயின், அதுதான் பான்ஸ் ரீஜன். தென் செரிபெல்லம் வந்து பார்த்திங்கன்னா கன்வல்யூட்டட் சர்ஃபேஸ் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். ப்ரொவைட் அடிஷ்னல் ஸ்பேஸ் ஃபார் நியூரான்ஸ், நியூரான்ஸ்க்கு அடிஷ்னல் ஸ்பேஸ் தரது செரிபெல்லம். மெடுல்லா, மெடுல்லா ஆப்ளங்கேட்டா கனெக்டட் த ஸ்பைனல் கார்ட், கண்ட்ரோல் ரெஸ்பிரேஷன், கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் இதெல்லாம் மெடுல்லா ரீஜன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிறது மிட் பிரெயின், பான்ஸ், மெடுல்லா, இதை தான் நம்ம வந்து பிரெயின் ஸ்டெம்னு சொல்கிறோம். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை இது கனெக்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீ ஜர்க் ரிஃப்ளெக்ஸ் அப்படி சொல்கிறோம், முட்டியில் போய் மோதிக்கிட்ட டக்குன்னு எடுக்கிறோம்ல அதுதான். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் வந்து எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத கடற்கடன்னு பார்த்துருங்க. இன்வலன்ட்ரி ப்ராசஸ் இது. இன்வலன்ட்ரினா யோசித்து செயல்பட மாட்டோம். இடிச்சுக்கிட்டால் டக்குன்னு நம்ம காலை எடுத்துக்குவோம். பிரெயின்லேருந்து இடிச்சுக்கிட்ட காலை இடு அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். இல்லை ஒரு ஊசியில் குத்துறோம்னா டக்குன்னு அந்த ஊசியை எடுத்து பிடுங்கி போட்டுருவோம், ஓடி போயிடுவோம். முள் குத்திருச்சுன்னா காலையில் கை போய் முள்ளை பிடுங்கி போட்டுரும். முள் குத்திருச்சு கையை வச்சு அந்த முள்ளை பிடுங்கி போடணும்னு யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். அதான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், இன்வலன்ட்ரி ப்ராசஸ், டக்குன்னு செயல்படுறது. Response to peripheral nervous stimulus without conscious thought and involve CNS. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஓகேங்களா? கான்சியஸ் தாட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் உடனே செயல்படுறது. அஃபரண்ட் நியூரான் ரிசர்வ்ஸ், அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஃபரண்ட் நியூரான், அஃபரண்ட் பாத்வே இங்கே பாருங்கள் இப்படி போகுது. ரிசீவ்ஸ், அஃபரண்ட் நியூரான் ரிசீவ் சிக்னல் ஃப்ரம் சென்சரி ஆர்கன் அண்ட் டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் வயா dorsal nerve root to central nervous system. Actually central nervous system involve ஆகுது. spinal cord, central nervous system brain and spinal cord இருக்கு, இதில் spinal cord involve ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. efferent neurons carry signal from CNS to effector. இது வந்து reflex arcன்னு சொல்கிறோம். ஸோ afferent சிக்னல்ஸை ரிசெப்டர்லேருந்து சிஎன்எஸ்க்கு கொண்டு போகுது. சிஎன்எஸ்ங்கிறது இங்கே ஸ்பைனல் கார்ட், அங்கேருந்து efferent நியூரான் அந்த effector மோட்டார் என் பிளேட்ஸ்க்கு கொண்டு வரது, இம்பல்ஸ் என்ன ரியாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. இதை தான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்குறோம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்குங்கிறது ஸ்டிமுலஸ் ப்ளஸ் ரெஸ்பான்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான். சென்ஸ் ஆர்கனில் நோஸில் நமக்கு ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஆல்ஃபேக்டரி எபித்தீலியமில் 3 kinds ஆஃப் செல்ஸ் இருக்குது. எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் டு பேர் ஆஃப் ப்ராட் பீன் சைஸ்ட் ஆர்கன் ஆல்ஃபேக்டரி பல்ப், அது வரைக்கும் இருக்குது நோஸில், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டங்கை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. டேஸ்ட் பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ் இருக்குது. கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ் போத் டிடெக்ட் dissolved chemicals, நோஸும் டங்கும், and are functionally similar and interrelated, மூக்கும் நாக்கும். ஓகே, ஐ வந்து நம்மளோட ஸ்கல் சாக்கெட்டில் லொக்கேட்டடாக இருக்க ஆர்பிட்ஸில் நியர்
ஸ்பெரிக்கல் கிட்டத்தட்ட உருண்டையாக இருக்குது. வால் ஹேஸ் 3 layers, எக்ஸ்டர்னல் ஸ்க்ளீரா, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது, ஆன்டீரியர் போர்ஷன் கார்னியா இருக்குது, மிடில் கோராய்டு, இன்னர் ரெட்டினாலாம் இருக்குது. ஓகே, ஆன்டீரியர்னா முன்னாடின்னு அர்த்தம், கார்னியா முன்னாடி இருக்குது. சரி, கோராய்டு ப்ளூயிஷ் இன் கலர், ஹேஸ் blood vessels, thin on posterior, 2/3 of eyeball வந்து இதாக இருக்குது, thick in anterior முன்னாடி to form ciliary body. Ciliary body continues to form pigmented opaque structure. opaqueனா லைட் புக முடியாததுன்னு அர்த்தம். அதை ஐரிஷ்னு சொல்கிறோம். visible portion of eye வந்து இதுதான், which surrounds pupil. ஸோ opaque அந்த pupilனா கண்மணியை சுற்றி இருக்கிறது. ஓகேங்களா? whose diameter is regulated by muscle fibers of iris. Okay, a lens is held by ligaments attached to ciliary body. அதெல்லாம் இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ், அந்த சிலியரி பாடி, இந்த ஹேர் லைக் சிலியரி பாடியோட உங்களுக்கு வந்து இந்த லென்ஸ் அட்டாச்சாக இருக்குது. ஓகேங்களா? சரி. Then retina has 3 cells from inside to outside, ganglion cell, bipolar cell and photoreceptor cells. Photoreceptor cells தான் rods and cones. Photoreceptor cells வந்து light sensitive proteins ஓட இருக்குது, photopigments அப்படின்னு சொல்லுவோம். rods வந்து twilight சொல்லுவோம், அதாவது scotopic, have purplish red protein rhodopsin, derivative of vitamin A. rodsல இருக்குது. conesல daylight vision. ஸோ நைட் விஷனுக்கு rods, conesக்கு வந்து daylight vision. phototopic அப்படின்னு சொல்லுவோம். photopic, 3 types of cones having their own photopigment for red, green and blue. அந்த மூணையும் primary colors receive பண்ணுறதுக்கு white light is produced when equally stimulated. இந்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ கலரை ரிசீவ் பண்ணுற அந்த photopigment வந்து ஈக்குவலாக ஸ்டிமுலேட் ஆகும்போது ஒயிட் கலர் ஜென்ரேட் ஆகுது. optic nerve leaves eye and retinal blood vessels enter the point slightly above the posterior pole of eyeball. அதுக்கு வந்து blind spot சொல்கிறோம், as photoreceptor cells are absent. ஸோ இந்த blind spotல வந்து ஏன் அதுக்கு பேர்னா அங்கே photoreceptor cells இருக்காது. இங்கே இருக்கும் பாருங்கள் blind spot, இங்கே photoreceptor cells, சாரி இங்கே இல்லை, இதுதான் blind spot. இது வந்து ஃபோவியான்னு சொல்லுவாங்க. blind spotல உங்களுக்கு photoreceptor cells எதுவும் கிடையாது. at posterior pole, posteriorனா பின்னாடி, yellowish spot macula lutea with central pit இருக்கு, அதுதான் ஃபோவியா சென்ட்ராலிஸ்னு சொல்கிறாங்க. thin portion where cones are densely packed, visual resolution is highest in this region, இந்த ரீஜனில். ஓகேங்களா? aqueous chamber, vitreous chamberனு ரெண்டு இருக்குது. space between cornea and lens aqueous chamber சொல்கிறோம், thin watery fluid இங்கே இருக்குது. vitreous chamber between lens and retina, ரெட்டினாவுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்குது. ரெட்டினாவுக்கும் லென்ஸுக்கும், ரெட்டினா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ரெட்டினாவுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிறது உங்களுக்கு vitreous chamber. இதான் இது ஃபுல்லாக vitreous chamberங்க. அதே aqueous chamberங்கிறது கார்னியா அண்ட் லென்ஸ், கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிறது aqueous chamber. vitreous chamber லென்ஸ் அண்ட் ரெட்டினாவுக்கு இடையில இருக்கிறது. பார்த்துக்கோங்க. மெக்கானிசம் ஆஃப் விஷன் அப்படின்னு பார்த்தா லைட் ரேஸ் ஃபோக்கஸ் ஆன் ரெட்டினா த்ரூ கார்னியா அண்ட் லென்ஸ் ஜென்ரேட் பொட்டன்ஷியல் இன் photoreceptor, photosensitive compounds and composed of opsin protein and retinal வந்து ஆல்டிஹைடாக இருக்கும். என்ன சார் அப்படி படித்து காமிச்சிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஐ இயர்லாம் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ரிவிஷன் அப்படிங்கிறது என்ன, படிக்க உங்களுக்கு புரியணும். ரிவிஷன் இஸ் டிஃப்ரெண்ட், டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். ரிவிஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் லைன் டு லைன் தன்னம்பிக்கை பேஸில் டீச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டு வச்சுருப்போம், அது பாருங்கள். இல்லைன்னா ஐ அப்படின்னே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரில் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக டீச் பண்ணியிருப்போம். அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகேயா? சரிங்க. ஓகே. light dissociates retinal from opsin, changing structure of opsin, the opsin protein இருக்குல்ல அதுதான், which changes membrane permeability and potential difference is generates action potential in ganglions through bipolar cells. bipolar cells தான் ஐஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? it's transmitted by optic nerves to visual cortex where impulses are analyzed and image is formed on retina. ஸோ ஆப்டிக் நர்வ்ஸ் வழியாக நமக்கு விஷுவல் கார்டெக்ஸ்க்கு போய் சேருது, அங்கே தான் நமக்கு விஷன் வந்து அனலைஸ் பண்ணப்படுது நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஹியரிங் அண்ட் மெயின்டைன் பாடி பேலன்ஸ். நமக்கு தலை கிருன்னு சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, காதுக்குள்ளே அந்த இதெல்லாம் இருக்கும் ஹேர் மாதிரி ஸ்ட்ரக்சர், அங்கே ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ நம்ம பாடி பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு வேகமாக சுற்றிட்டு அப்படி நின்றுங்கன்னா அப்படியே தலை சுற்றும். ஏன்? அந்த காதுக்குள்ளே இருக்க லிக்விட் சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த லிக்விட் வந்து நார்மல் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு
அப்படியே கிருகிருன்னு இருக்கும். அது நார்மல் ஆனால் தான் பேலன்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ பாடி பேலன்ஸ் அண்ட் ஹியரிங் ரெண்டுக்குமே நமக்கு இயர் ஹெல்ப் பண்ணுது. அவுட்டர் இயர் வந்து பின்னான்னு சொல்லுவோம். இட் கலெக்ட்ஸ் வைப்ரேஷன் இன் ஏர் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு டிம்பானிக் மெம்ப்ரேன் வரைக்கும் வருது, இயர் ட்ரம் வரைக்கும். ஃபைன் ஹேர்ஸ் அண்ட் வேக்ஸ் செக்ரீட்டிங் கிளாண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பின்னா அண்ட் மீட்டர்ஸ். டிம்பானிக் மெம்ப்ரேன் அப்படிங்கிறது இயர் ட்ரம்னு சொல்லுவோம்ல, இஸ் கவர்ட் பை ஸ்கின் ஆன் அவுட் சைட் அண்ட் மியூக்கஸ் மெம்ப்ரேன் ஆன் இன்சைட். இதுதான் அவுட்டர் இயர். இன்னர் இயர் 3 ஆசிக்கிள்ஸ் இருக்குது, மேலியஸ், இன்கஸ், ஸ்டாபிஸ். இது வந்து செயின் லைக் ஃபேஷன், அப்படியே கனெக்டடாக இருக்கும் இந்த மூணுமே. ஓகேங்களா? ஆசிக்கிள் இன்க்ரீஸ் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் டு இன்னர் வேவ். இந்த ஆசிக்கிள்ஸ் தான் அந்த எஃபிஷியன்சியை ஜாஸ்தி பண்ணுது, அந்த சவுண்ட் வேவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. மேலியஸ் இஸ் அட்டாச் டு டிம்பானிக் மெம்ப்ரேன், ஸ்டேபிஸ் இஸ் அட்டாச் டு ஓரல் விண்டோ ஆஃப் காக்லியா. இது எல்லாமே கொஷின்ஸ், இதெல்லாம் கொஷினாக வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூஸ்டாச்சியன் டியூப் அப்படிங்கிறது கனெக்ட்ஸ் மிடில் இயர் டு ஃபேரிங்ஸ், ஈக்குவலைஸ் ப்ரெஷர் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த இயர் ட்ரம். அதுதான் யூஸ்டாச்சியன் டியூப். இன்னர் இயர் ஆல்சோ லேபிரிந்த் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் 2 parts, போனி அண்ட் மெம்ப்ரேனஸ் லேபிரிந்த். போனி லேபிரிந்த் சீரீஸ் ஆஃப் சேனல்ஸ் இதில் இருக்குது. இன்சைட் இட் லைஸ் மெம்ப்ரேன் லேபிரிந்த் சரவுண்ட் த பெரிலிம்ப். இது தாங்க அந்த இன்னர் இயர். ஓகேங்களா? ஸோ மெம்ப்ரேனஸ் லேபிரிந்த் இஸ் சரவுண்டட் பை எண்டோலிம்ப். இந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எண்டோலிம்பை சரவுண்ட் பண்ணியிருக்கிறது யார்? மெம்ப்ரேனஸ் லேபிரிந்த். ஓகேங்களா? சரி. காக்லியா காயில்டு போர்ஷன் சரவுண்டட் பை ரேஸ்னர்ஸ் அண்ட் பேசில்லார் மெம்ப்ரேன் டிவைடிங் பெரிலிம்ப் filled by bony labyrinth to upper scala vestibuli, lower scala tympani, which ends at oral window and round window, opens in middle ear respectively. ஓகேங்களா? இப்போது இது நல்லா கவனிங்க. அப்பர் ஸ்கேலா வெஸ்டிபுலி வந்து ஓரல் விண்டோவில் உங்களுக்கு வந்து எண்ட் ஆகுது. லோவர் ஸ்கேலா டிம்பானி வந்து ரவுண்ட் விண்டோவில் எண்ட் ஆகுது. அதுதான் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் ஸ்கேலா வெர்டிபிளி எண்ட்ஸ் இன் ஓரல் விண்டோ, லோவர் ஸ்கேலா டிம்பானி எண்ட்ஸ் இன் ரவுண்ட் விண்டோ. ஸ்பேஸ் வித்தின் காக்லியா வந்து ஸ்கேலா மீடியாமோ. இது ஒரு காக்லியா, இது ஒரு காக்லியா. இந்த காக்லியாவுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து ஸ்கேலா வெஸ்டிபுலி அப்படிம்பாங்க. ஸ்கேலா மீடியாம்பாங்க, ஃபில்டு வித் எண்டோலிம்ப். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட்டு ஆர்கன் ஆஃப் காட்டி ஆன் பேசில்லார் மெம்ப்ரேன் கண்டெயின் ஹேர் செல்ஸ். இங்கே வந்து ஆடிட்டரி ரிசெப்டார்ஸ் இன் ரோஸ் இருக்கும். ஹூஸ் பேஸ் இஸ் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்டீரியோசிலியா ப்ரொஜெக்ட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் எபிக்கல் பார்ட். ஆர்கன் ஆஃப் காட்டி. ஆர்கன் ஆஃப் காட்டி இந்த ரீஜனில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆர்கன் ஆஃப் காட்டியில் தான் உங்களுக்கு ஹேர் செல்ஸ்லாம் இருக்குது. ஹேர் செல்ஸ் தான் ஆடிட்டரி ரிசெப்டார்ஸ். Tectorial membrane, thin elastic membrane above rows of hair cells. So inner ear has complex system, vestibular apparatus above cochlea which has 3 semicircular canals and otolith. Macula is sensory part of saccule and utricle அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த ரீஜனில் தான் கிடக்குதுங்க. ஓகேங்களா? இந்த டெக்டோரியல் மெம்ப்ரேன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் டெக்டோரியல் மெம்ப்ரேன் இருக்குது. சரி. நெக்ஸ்ட்டு இந்த டெக்டோரியல் மெம்ப்ரேன் பார்த்தா தின் இலாஸ்டிக் மெம்ப்ரேன் above the rows of hair cells. ஹேர் செல்ஸ்க்கு மேலே இருக்கிற மெம்ப்ரேன் தான் டெக்டோரியல் மெம்ப்ரேன். ஓகே. ஈச் கெனால், இந்த செமி சர்க்குலார் கெனால்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஈச் கெனால் லை இன் டிஃப்ரெண்ட் பிளேன் அட் ரைட் ஆங்கிள்ஸ் ஹேவ் ஸ்வல்லன் பேஸ். ஆம்புலா இருக்குது, ஹேவிங் ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ். கிறிஸ்டா ஆம்புலாரிஸ் சொல்கிறோம், ஹேவிங் ஹேர் செல்ஸ். ஸோ இந்த கிறிஸ்டா ஆம்புலாரிஸில் தான் ஹேர் செல்ஸ் இருக்குது. கிறிஸ்டா அண்ட் மெக்குலா இது ரெண்டும் தான் பாடி போஸ்டரை மெயின்டைன் பண்ண, பேலன்ஸ் ஆஃப் பாடிக்கு ஹெல்ப் பண்ணுறது கிறிஸ்டா அண்ட் மெக்குலா. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங். எக்ஸ்டர்னல் இயர் ரிசர்வ்ஸ் சவுண்ட், டைரக்ட்ஸ் தெம் டு இயர் ட்ரம் விச் வைப்ரேட்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் பின்னாக இருக்குல்லையே, அங்கேருந்து சவுண்ட் உள்ளே போகுது, இயர் ட்ரம் அதை ரீச் பண்ணுது. அது வந்து வைப்ரேட் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ இயர் ஆசிக்கிள்ஸ். இந்த செயின் ஆஃப் ஆசிக்கிள்ஸ், அந்த போன்ஸ் இருக்குல்லையே, அது வழியாக போகுது to oval window and then to cochlea fluid where they generate waves in lymph which induces ripple in basilar membrane bending hair cells. So அங்கே போய் hair cells bend பண்ணுது. pressing them against tectoral membrane, impulse generate in afferent neuron. அந்த afferent neuronலேருந்து transmit ஆகி auditory cortexக்கு போகுது through auditory nerves. auditory nerves வழியாக auditory cortexக்கு போகுது.
வேர் இம்பல்ஸ் ஆர் அனலைஸ்ட், சவுண்ட் ரெக்கக்னைஸ்ட். ஸோ தட்ஸ் இட். ரொம்ப வேகமாக இந்த வீடியோவை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு சார் நீங்கள் இந்த ரிவிஷனில் பார்த்த இயர் புரியல, ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ பார்க்குறேன், குயிக் ரிவிஷன் எனக்கு புரியல, அதேமாரி ஐஸ் நீங்கள் சொன்ன ரீஜன்லாம் எனக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரிலன்னா, திருப்பியும் சொல்கிறேன், நம்ம வந்து தன்னம்பிக்கை பேட்சில் லைன் டு லைன் டீச் பண்ணி வச்சுருக்கோம். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அல்லது நியூரல் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் பிளேலிஸ்ட்டே தனியாக இருக்கும், பழசு ஒயிட் போர்டில் டயக்ராம் வரைஞ்சி டீச் பண்ணிப்போம். அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.